இப்போ பற்றி எரியக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுவதெல்லாம் இருக்கு இல்லையா, அது நீயா நானாவில் வந்து நீங்கள் குறிப்பாக வந்து அரசு பள்ளிகள் வந்து இலவசங்கள், அரசு உதவி பெறுவது, அது குறித்தெல்லாம் வந்து எப்படி சாமானியர்களுக்கு அது வந்து உதவியாக இருந்திருக்கு, சமூக நீதி பார்வையோட ஒரு அரசு பள்ளிக்கூடம் இல்லைன்னா, ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லைன்னா, ஒரு அரசாங்கம் வந்து ஒரு ஒரு கிராமத்துக்கு ஒரு பஸ்ஸு அனுப்பலைன்னா, அவன் வாழ்க்கை தரம் என்னவா இருந்திருக்கும்? இன்றைக்கி ஒரு பெரிய பொசிஷனில் வந்திருப்பான் படித்து. ஆனால் அதுக்கான கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது தமிழகம் வந்து தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பில் வந்து அதெல்லாம் இருந்திருக்கிறது. இப்போ எல்லாருமே போய் உடம்பு சரியில்லைன்னு போய் அப்போலோலையும் காவேரி மருத்துவமனையிலையும் போய் வைத்தியம் பார்க்க முடியாது. ஒரு அரசு மருத்துவமனைன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல. இது குறித்த பார்வையெல்லாம் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க ஏற்கனவே. மொழி சார்ந்து, பண்பாடு சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து வித்தியாசமான பல தலைப்புகளை வந்து அவங்க விவாதிச்சிருக்கிறாங்க. அது அதில் அவர் பின்பற்றக்கூடிய அறம் இருக்குல்ல, அது பல பேருக்கு பிடிக்கல.